ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஒரு அழகான கோலம் போட்டுக்கிட்டே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதை பார்க்கலாமா? இந்த கதையில் பெரியவங்களுக்கு ஒரு நீதி, சின்னவங்களுக்கு ஒரு நீதியா? அப்பருக்கும் சம்பந்தருக்கும் சிவன் கொடுத்த தங்க காசில் என்ன வித்தியாசம்? சிவபெருமான் ஏன் ஒருத்தருக்கு மட்டும் மாற்று குறைந்த காசை கொடுத்தாரு? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். ஒரு முறை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருவீழிமிழலை என்ற ஊரில் தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த ஊரில் கடும் பஞ்சம், மழையே இல்லை. அந்த ஊர் மக்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தங்களை நாடி வரும் பக்தர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியலையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் இவங்க 2 பேரும் கனவுலையும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 2 பேரும் கனவுலையும் வந்து சிவபெருமான் அப்படி என்ன சொல்லியிருப்பாரு? வாங்க பார்ப்போம். பஞ்சம் தீரும் வர நீங்கள் அடியார்களுக்கு உணவளிக்க தினமும் ஆலயத்தின் பீடத்தில் ஆளுக்கு ஒரு படிக்காசு, அதாவது தங்க நாணயம் வைக்கிறேன்னு சிவபெருமான் அவங்க 2 பேர்கிட்டையும் சொன்னார். மறுநாள் காலையில் பார்த்தா கோயிலில் கிழக்கு பக்கம் சம்பந்தருக்கும் மேற்கு பக்கம் அப்பருக்கும் ஆளுக்கு ஒரு தங்க நாணயம் இருந்தது. அதை வச்சு 2 பேரும் சமையல் செய்து மக்களுக்கு அன்னதானம் நல்லபடியாக செஞ்சாங்க. இங்கே தாங்க ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. அப்பரின் மடத்தில் சமையல் சீக்கிரம் முடிந்துவிடும், மக்களும் சீக்கிரம் சாப்பிட்டுடுவாங்க. ஆனால் சம்பந்தரின் மடத்தில் சமையல் முடியாம தாமதமாகிக்கிட்டே இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு யாருக்குமே ஒன்றும் புரியலை. அப்பரும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். அப்பதான் அப்பருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்பருக்கு கொடுத்த காசு மாற்று குறையாத நல்ல தங்க காசு. ஏன்னா அப்பர் உழைப்பால் உளவார பணி செய்தார். சம்பந்தருக்கு கொடுத்த காசு மாற்று குறைந்ததாக இருந்ததால் அதை மாற்றி கடைக்காரரிடம் பொருட்கள் வாங்க கொஞ்சம் தாமதமானது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்பர் சிவபெருமானிடம் மனமுருகி பாடி நல்ல மாற்று காசு பெற்று அப்புறம் பஞ்சத்தை போக்கினாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்திலேயே சிவன் நம்ம அப்பர்கிட்ட உன் உழைப்புக்கு பியூர் தங்கன்னு மாஸ் காட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரி நல்ல கதைகளை மனசில் நினச்சிக்கிட்டு கோலம் போட்டால் அந்த நாளே சூப்பராக இருக்கும்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருக்கா? இந்த கதையும் கோலமும் பிடிச்சிருந்தா வாசலிலிருந்து ஒரு மாற்றம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இது உங்கள் சத்யா.